வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, SBIPO மெயின்ஸில் கேட்ட கொஷின் ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் கொஷின்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் அண்ட் ஒர்க், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ், எஃபிஷியன்சி, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கில் தான் எஃபிஷியன்சி வரும். இதில் எந்த சாப்டர்லேருந்து வேணாலும் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? அப்புறம் பைப்ஸ் அசிஸ்டன்ஸ், இன்னும் எல்லா சாப்டர்லேருந்துமே இந்த ஸ்டேட்மெண்ட் செட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எப்படின்னா 2-3 டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸும் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? 2-3 டேட்டா கொடுத்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை 1 வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டுமே சேர்ந்தாதான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுமே அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்குன்னா ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட், எய்தர் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட், இல்லை ரெண்டுமே எய்தர் ஆர், ரெண்டுமே நெய்தர் நார். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத கொஷின் தான் பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன சாப்டர்லேருந்து கேட்ட கொஷின் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு கொஷின், அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ கொஷின் ரீட் பண்ணுங்க. ராகுல் invested in a bank at a rate of R% compounded annually for T years. Find the value of T. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு பேங்க்ல போட்டிருக்காங்க. R% இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து T. அந்த T தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா, ஸ்டேட்மெண்ட் 1ல் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு T வேல்யூ கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுமா, இல்லை ஸ்டேட்மெண்ட் 2ல் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு T வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை இந்த ரெண்டுமே இருந்தால் தான் T வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை இந்த ரெண்டுமே தேவை, இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணாலும், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் T வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதா இந்த ஆப்ஷன்ஸே. பார்த்தீங்கன்னா, நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 நார் ஸ்டேட்மெண்ட் 2 by itself is sufficient to answer the question. இதுக்கு என்ன மீனிங்? ஸ்டேட்மெண்ட் 1 நெய்தர் நார்னால நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே அதை மட்டுமே வச்சு, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே வச்சு, இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 மட்டுமே வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்லுமே கொடுத்துருக்க டீடைல்ஸ் இல்லை டேட்டாஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின், விச் மீன்ஸ் த வேல்யூ ஆஃப் T. முடியாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின், பட் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின். அப்போ என்னது? ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் இருந்தாலே இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் இருந்ததுன்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. Cல என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. Either statement 1 or statement 2 by itself is sufficient to answer the question. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் யூஸ் பண்ணாலும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும், இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் யூஸ் பண்ணியும் அந்த கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம், ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டியில் என்ன இருக்கு? போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் taken together are necessary to answer the question, but neither of the statements alone is sufficient to answer the questions. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த வேல்யூ ஆஃப் T இல்லை என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்மே யூஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியும்னா அது வந்து நடக்காது. 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு தேவை. ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் அலோன், ஸ்டேட்மெண்ட் 2 இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் அலோன். ஆனால் 2 ஸ்டேட்மெண்ட்டே வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. சரியா? ஆப்ஷன் இ பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின், பட் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இந்த ஆப்ஷன் சியும், அந்த ஆப்ஷன் பியும், அந்த ஆப்ஷன் இயும் பாருங்க. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின், ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதே தான் ஆப்ஷன் இ கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு கண்டுபிடிக்கிற ஆன்சர், ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஆப்ஷனுமே உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு அதுக்கு நான் மீனிங் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இது வந்து ஒரு எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சாப்டர்லேருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 ரீட் பண்ணுங்க. ராஜ் இன்வெஸ்டட் rupees
10,000 in schemes. இந்த ராகுல் வந்துட்டு ஆர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல டி இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்காப்ல. காம்பவுண்டட் ஆனுவலி. ஆனுவலிங்கிறது நோட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும், இல்லை 6 மாதத்துக்கு ஹாஃப் இயர்லியாகவும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும், இல்லை குவார்ட்டர்லி 3 மாதமாகவும் நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, சரி. ஸ்டேட்மெண்ட் 1ல பாருங்க, ராஜ் என்ன பண்ணுறாரு? ராஜ் இன்வெஸ்டட் ₹10,000 பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 அட் ஸ்கீம் ஏ. இதெல்லாம் நோட் பண்ண வேணாம். அட் அ ரேட் ஆஃப் R% at a simple interest for 3 years. 3 years. N வந்து number of years 3. Then he gets ₹3,000 as a interest. So SI வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, SIயோட ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறேன். SI is equal to PNR/100. என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அமௌண்ட்ல இருக்கும். டோட்டல் அமௌண்ட் விச் மீன்ஸ் பிரின்சிபல் பிளஸ் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட். சரியா? பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுதான் வந்துட்டு சிஐல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டோட்டல் அமௌண்ட் தான் இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கொடுக்கும். சரியா? என்ன ஃபார்முலா அப்படின்னா P × 1 + R/100 the whole power n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரி, அந்த லெட்டர் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு அமௌண்ட். ஓகே, பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமோ அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் தான் இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அமௌண்ட் தான், டோட்டல் அமௌண்ட் தான் கிடைக்கும். வேறஸ் in this formula we will get only the simple interest. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு இதில் டோட்டலாக அமௌண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் நம்ம போடணும். ஓகே, இதான் ஜென்ரல் அபவுட் SI and CI. ஜென்ரல் திங்ஸ் அபவுட் SI and CI. ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஷினுக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல் என்னென்ன டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட், R%, நம்பர் ஆஃப் இயர்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்த வேல்யூஸ் என்ன கண்டுபிடிக்க முடியும்? SI is equal to PNR/100. நம்மளுக்கு SI தெரிஞ்சிருச்சு, பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, அது R% கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3ன்னு தெரியும். ஸோ இந்த 3 வேல்யூ SI, P and N இதை வச்சு நம்ம R வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? R is equal to SI into 100 divided by P into N போட்டிங்கன்னா உங்களுக்கு R வேல்யூ கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? R வேல்யூ which means rate of interest பர்சன்டேஜில் நம்மளுக்கு கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் T வேல்யூ கிடைக்குமா? T வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த கொடுத்துருக்க டேட்டா பத்தாது. T இந்த ஸ்டேட்மெண்ட் மூலம் மென்ஷனும் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு R% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் உட்காந்து எக்ஸாமில் ஃபார்மில் எழுதணுன்னே கடற்கடன்னு எப்பவும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க அவசியம் இல்லைப்பா. அவங்க கேட்டுக்கிறது வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு டேட்டாஸ் இருக்கான்னு பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் ஃபார்முலாவில் நம்பர்ஸை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா கூட நீங்கள் எழுதக்கூடாது, எக்ஸாமில் எழுதி பார்க்கக்கூடாது. நீங்கள் மனசுலேயே தான் அதெல்லாம் நீங்கள் போடணும். ஓகேவா? நம்பர்ஸ் இருக்குது, ஃபார்முலா தெரியும், ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னு R% கண்டுபிடிக்க தேவையில்லை. கொஷினில் கேட்டுக்கிறதே T தான். T கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க டேட்டா போதுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு இங்கே நீங்கள் இப்படி தான் கொஷினில் நீங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போது இப்படி தான் நீங்கள் வாசிக்கணும். எப்படி பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R% கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, SIயோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன கண்டுபிடிக்க முடியும்? நம்ம R% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும், T கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு விட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient to answer the question. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 ரீட் பண்ண போகணும். ஸ்டேட்மெண்ட் 2ல நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? சில கொஷின்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன வேல்யூ இதாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் கண்டிப்பாக. அந்த வேல்யூ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2ல யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் 2ல
அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னில் ஆர் பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை ஸ்டேட்மெண்ட் டூவில் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். அப்படி போட்டிங்கன்னா அந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியுதா, இந்த கொஷினில் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஒன்னும் ஸ்டேட்மெண்ட் டூவும் சேர்ந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி சூஸ் பண்ணணும். போத் த ஸ்டேட்மெண்ட் டுகெதர் ஆர் நெசசரி டு ஆன்சர் த கொஸ்டின் பட் நேதர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தேவை. ஆனால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தனித்தனியே இருந்ததுன்னா நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. என்ன அர்த்தம், ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும் இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, ஸ்டேட்மெண்ட் டூ மட்டும் இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மீனிங். இப்போ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். பார்த்ததில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும் வச்சு இந்த கொஸ்டின் வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஸ்டேட்மெண்ட் டூ ரீட் பண்ணுறோம். இஃப் ராகுல் இன்வெஸ்டட் certain amount at a compound interest for t years at the rate of x%. இதுல t கொடுத்திருக்காங்க பாருங்க. t years பண்ணிருக்காங்க. rate of interest வந்து x%. Then he gets rupees 1900 less interest than the interest he got when he invested same amount of simple interest at same rate for 5 years. Same rate, same amount. ராகுல் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டி இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த டி இயர்ஸ்க்கு போட்டா அந்த வேல்யூ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கான், 1900 rupees கம்மியா இருக்கான். 1900 rupees less when compared to the interest he got when he invested the same amount. அதே சேம் அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷத்துக்கு சேம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டி இயர்ஸ்க்கு சேம் அமௌண்ட் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டா 1900 rupees கம்மியா இருக்கு. அப்போ ஃபார்முலா எப்படி கொண்டு வரலாம், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது, ஸோ அது பின்னு வச்சுக்குவோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டி, சரி டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து x%. இதான் எஸ்ஐ. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஃபார்முலா என்னது, p into 1 plus rate of interest x divided by 100 number of years வந்து t minus p போட்டிங்கன்னா உங்களுக்கு compound interest கிடைச்சிடும். சரியா, compound interest கிடைச்சிடும்ல. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் அவனுக்கு 1900 rupees கம்மியாக கிடைக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் ஜாஸ்தி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுறேன். Okay, minus of இது போட்டோம் நம்மளுக்கு வேல்யூ 1900. கரெக்டா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் அமௌண்ட், இதான் டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பி போட்டிங்க, மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் போட்டிங்கன்னா சேம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 1900. ஓகேவா, இப்போ பாருங்க இங்கே எழுதுறேன், minus p into 1 plus x by 100 the whole power t. இந்த நெகட்டிவ் வந்து இங்கே இருக்குது, நெகட்டிவ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். சரியா, ஸோ ப்ளஸ் பி இஸ் equal to 1900. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தெரியாது, பி வேல்யூ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூவும் தெரியாது, பி வேல்யூ சர்டைன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் நமக்கு தெரியாது, டியும் தெரியாது. ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா மூணாவது வேல்யூக்கும் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா, ஏதாவது ஒன்று பிரின்சிபல் அமௌண்ட் தெரியணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம தேர்டு வேல்யூ டீயை வந்து கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா, நம்மளுக்கு இந்த மூணுமே அன்னோன் வேல்யூ, பிரின்சிபல் அமௌண்ட் அன்னோன் வேல்யூ, நம்பர் ஆஃப் இயர்ஸ் டீயும் அன்னோன் வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸும் அன்னோன் வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 2ல மூணுமே அன்னோன் வேல்யூ பியில். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல் நம்மளுக்கு வந்து R%, இந்த ஸ்டேட்மெண்ட் 1க்கு இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்க்கு R% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ வேல்யூ டி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ஐ வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஸ்டேட்மெண்ட் 2 தனியாக தான் கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டும் சேர்ந்து வச்சாலும் நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் டி கிடைக்கல. ஸோ என்ன ஆன்சர், ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணணும், இந்த இருக்க பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 nor statement 2 by itself is sufficient to answer. So answer option A,
neither statement 1 or nor statement 2 by itself is sufficient to answer the question. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறத ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது டைம் அண்ட் ஒர்க் சாப்டர்லேருந்து நம்மளுக்கு இருக்கிற கொஸ்டின் கேட்டிருக்கிற கொஸ்டின். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ கேன் டூ த 8/9 ஆஃப் த ஒர்க் எஃபிஷியன்சி ஆஃப் பி டு சி. ஓகே, இப்போ நம்ம என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கிறத ரீட் பண்ணுவோம். The ratio of the efficiency of A to B to do a certain work is 5:2. A is to B ஓட efficiency 5:2. efficiencyனா நம்ம டைம் டேக்கன் எப்படி எடுத்துக்கணும்? efficiency கொடுத்துருந்தாங்க டைம் டேக்கன் ரிவர்ஸில் எடுத்துக்கணும். சரியா? ஸோ 2:5. ஏயோட டைம் டேக்கன் வந்து 2, பியோட டைம் டேக்கன் 5. இது எப்படி எழுதலாம்? நம்ம 2A:5A எழுதிக்குவோம். சரியா? சரி. A takes X hours to complete the work and C destroys the work in X plus 5 hours. If all them started doing the work at 7 a.m. and completed the work at 1 p.m. and C works only for A hours, then find the time taken by C alone to destroy the completed work completely. சரி, இப்போ நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேணும். கரெக்டா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் கிடச்சிச்சு. அதாவது எக்ஸ்னா என்னது? ஏயோட டைம் டேக்கன். இப்போ ஏயோட டைம் டேக்கன் நம்ம 2a கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ x is equal to 2a, a is equal to x by 2. If all of them started doing the work at 7 a.m. and completed the work at 1 p.m. a plus b minus c. ஏன்னா c வந்து ஒர்க்கை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 7 a.m. to 1 p.m. which is 6 hours. 7 to 12 வந்து 5 hours plus 1 p.m. வரைக்கும். ஸோ 6 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. A plus B வந்து ஒர்க் பண்ணுறாங்க. C வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. A வந்துட்டு எக்ஸ் டைம் டேக்கன் வந்து எக்ஸ் வேல்யூ. B வந்துட்டு B வேல்யூ நம்ம கொடுக்கல. C வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 hours எக்ஸ்ட்ரா எக்ஸ் கூட ப்ளஸ் 5 hours எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த ஒர்க்கை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. சரியா? சரி, இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 பார்க்கலாம். A can do the ஓகே கொஷின் என்னது? தென் first question read பண்ணல. Then find the time taken by C alone to destroy the completed work completely. Okay, so time taken by C. C வந்து destroy பண்றாங்க. time taken by C அப்படிங்கறத கொஸ்டின். ஓகேவா? time taken by C என்னது நம்மளுக்கு இங்க x plus 5 hours. இதுதான் time taken by C. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ வந்துட்டு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்து சால்வ் ஆயிடும். எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. ஏ கேன் டூ த 8/9 ஆஃப் த ஒர்க் இன் 16 hours. சரி, 8/9 ஆஃப் த ஒர்க் இன் 16 hours அப்படின்னா 8 part ஒர்க் முடிக்க 16 hours ஆகுது. அப்போ 1 part of ஒர்க் முடிக்க 2 hours ஆயிருக்கும். கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியுதா உங்களுக்கு? 8 parts of ஒர்க் 16 hoursனா 1 part of ஒர்க்குக்கு 16/8 போட்டிங்கன்னா 2 hours. ஓகேவா? ஸோ 1 part of ஒர்க் முடிக்க 2 hours. டோட்டலாக 9 parts இருக்குது ஒர்க். டோட்டல் ஒர்க் வந்து 9 parts. அதில் 1 partக்கு 2 hours அப்படின்னா 9 partக்கு 2 into 9 18 hours. தெரியுதா? ஸோ 9 part of ஒர்க் முடிக்க 2 into 9 போட்டிங்கன்னா 18 hours. 18 ஹவர்ஸில் ஏ வந்து பர்டிகுலர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 18 hours அப்படிங்கிறதா எக்ஸு. ஸோ சி வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஹவர்ஸில் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. கொஷின் கேட்டுக்கிறது டைம் டேக்கன் பை சி. டைம் டேக்கன் பை சி alone to destroy the completed work. So x plus 5, x plus 23 hours. 23 ஹவர்ஸில் வந்துட்டு சி வந்து ஒர்க்கை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். சியோட டைம் டேக்கிங் கிடச்சிருச்சு. 23 ஹவர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு சியோட வேல்யூ எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? கிடையாது. அவங்க கொஷினில் கேட்டுக்கிறது ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு போதுமா அந்த பர்டிகுலர் கொஷின் இந்த கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 போதுமா, இல்லை ரெண்டுமே சேர்ந்து வேணுமா, இல்லை ரெண்டுமே பத்தாதா ஆன்சர் கண்டுபிடிக்க, இவ்வளோ தான் கொஸ்டின். அப்போ நீங்கள் சி வேல்யூவோட டைம் டேக்கன் வந்து 23 ஹவர்ஸ்னால் கண்டுபிடிக்க தேவையில்லை. நீங்கள் எப்போ இந்த கொஷின் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா
ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, எஃபிஷியன்சி ஆஃப் B2C இஸ் 5:1. இதில் வந்துட்டு எஃபிஷியன்சி ஆஃப் B2C வந்து 5:1. ஸோ டைம் டேக்கன் வந்து 1:5. ஸோ இது வந்து சி வந்து 23 hours அப்படின்னா சாரி, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1ல் சியோட டைம் டேக்கன் கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்ம பியோட டைம் டேக்கன் தான் கண்டுபிடிக்க முடியும். பியோட டைம் டேக்கன் வந்து 2025 போடலாம். ஆனால் இந்த B2C இஸ் 5:1 அப்படிங்கிறத வச்சு நம்ம சியோட டைம் டேக்கனை கண்டுபிடிக்க முடியலை. புரியுதா? நம்ம வந்து ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1ல் இருக்கிற சி வேல்யூ நமக்கு தெரியுமே தவிர அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சோ இல்லை ஸ்டேட்மெண்ட் 1ல் கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸ் வச்சோ ஸ்டேட்மெண்ட் 2ல் கண்டுபிடிச்சி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சியோட டைம் டேக்கன் கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரியா? ஸ்டேட்மெண்ட் 1 போதுமானதாக இருக்குது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ alone is sufficient to answer the question அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 alone is not sufficient to answer the question. புரிஞ்சிலப்பா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் நான் இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நோன் வேல்யூ அன்னோன் வேல்யூ இதுதான் நீங்கள் பார்க்கணும். என்ன சாப்டர்லேருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம இதில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கும் வேறு என்ன பார்த்துருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைப் கொஸ்டின் இதில் பார்த்தோம். இதில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும், லாஜிக்கலாக திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்படி இதில் மேக்ஸிமம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி டக்குன்னு நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார்முலா வைஸ் தான் போட்டு போவேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும். இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ட்ரிக்கு தான். ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது இல்லை லாஜிக்கலாக திங்க் பண்ணி போடுறது ரெண்டுமே வந்துட்டு லாஜிக்கலாக திங்க் பண்ணி போகிறவங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். அது எப்போ வரும், நம்ம ஃபார்முலாஸ் போட்டு பழகி இது பண்ணாதான் நமக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு வரும் ஃபஸ்ட்டு. சரியா? ஃபார்முலா இன்னொரு பாயிண்ட் இந்த கொஷின் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே போதும். இந்த கொஷினை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க லாஸ்ட். தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை சி அலோன் டு டெஸ்ட்ராய் த கம்ப்ளீட்டட் ஒர்க் கம்ப்ளீட்லி. இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் 1 நீங்கள் ரீட் பண்ணதுமே நீங்கள் இதுக்கு ஆன்சர் இந்த ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியன்ட்டு நீங்கள் சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா 8/9 ஆஃப் த ஒர்க் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் 16 hours. அப்போ 1 பார்ட் ஆஃப் ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். 1 பார்ட் ஆஃப் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு எவ்வளோ ஹவர்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏவோட டைம் டேக்கன் எக்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சியோட டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். சரியா? நீங்கள் ஃபார்முலா எழுதி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். போட அவசியம் இல்லை. அப்போலாம் எக்ஸாமில் போடக்கூடாது. சரியா? ஸோ மனசுலேயே நீங்கள் போட்டு ஆன்சர் பண்ணாதான் உங்கள் டைம் வந்து சேவ் ஆகும். சரியா? ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question, but statement 2 alone is not sufficient to answer the question. Option E. Option E. Statement 1 alone is sufficient to answer the question. Done? Okay. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஷின் ரெண்டுமே இன்றைக்கி எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, புரியுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.